ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த சீரீஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன சித்தார்த் மல்ஹோத்ரா, விவேக் ஓபராய், ஷில்பா ஷெட்டி இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடித்த இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த சீரீஸோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பாம் பிளாஸ்ட் நடந்துருது. அதுக்கு காரணமான டெரரிஸ்ட் யாருன்னு நம்ம ஹீரோ அவரோட கேங் சேர்ந்து தேடி போகிறாங்க. அது எந்த டெரரிஸ்ட் குரூப் யார் பண்ணாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி போலீஸ் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, டெரரிஸ்ட் எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் காட்டியிருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு காரணமான டெரரிஸ்ட் யார், அவங்கள கண்டுபிடிச்சி இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாங்களா இல்லையான்னு நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா, விவேக் ஓபராய், ஷில்பா ஷெட்டி இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இது ஒரு தமிழ் டப் சீரீஸ் தான், ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழ் டப்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த லிப்ஸிங்காக இருக்கட்டும், டப்பிங் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் நம்ம எந்த குறையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபர் அதே மாதிரி அவர் வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸில் எந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி தான் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம கண்டிப்பாக அதில் எந்த குறையும் சொல்லக்கூடாது. முக்கியமாக அது இந்த சீரீஸ்க்கு ஒரு பேக் போனாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா, இந்த சீரீஸோட கதையை பார்த்தோன்னா, நம்ம தமிழ் படங்களில் நம்ம சிங்கம் 1, 2, 3 அண்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் படங்கள் இப்படி பல பேர் படங்களை அந்த சீரீஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. மேபி டேரக்டர் ஒரு தமிழ் ஃபேனாக இருப்பார் போல், ஏன் அப்படி எடுத்தாருன்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறது, நாட்டுக்கு நல்லது பண்ணுறது, மக்களை திருத்துறது, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாமல் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்லேயே நிறைய இதை பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவில் நைய புடைச்ச கதைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு கதையை தான் நம்ம டைரக்டர் ஹிந்தியில் வெப் சீரிஸாக எடுத்து வச்சுருக்காரு. இவர் கதைக்கு காட்டின அந்த ஆர்வத்தை ஸ்க்ரீன் பிளே அதுலேயும் காட்டியிருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இந்த சீரீஸில் மொத்தம் 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 30 to 45 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அது ஒரு சின்ன ஆறுதலான விஷயம். இது ரொம்ப ரம்பமாக இழுக்காமல் 30 to 45 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஒரு எபிசோடு நல்லா சூப்பராக நல்லா போகுதுன்னு அப்படின்னு நினச்சோம்னா, அடுத்த எபிசோட அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக என்னடா இது எப்படா முடியுன்ற அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல டேரக்டர் இதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரியே எல்லா எபிசோடையும் ஆக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸாக இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல டேரக்டர் கொஞ்சம் தவறிட்டார், இல்லை சொதப்பிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோன்னா இது ஒரு நல்ல வெப் சீரிஸாக சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக ஒரு பிலோ ஆவரேஜ் வெப் சீரிஸ் தான். இந்த சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 5 தான் கொடுக்க முடியும். அந்த 5மே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடித்த நடிகர்களோட ஆக்டிங்காக தான். மற்றபடி ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுக்கு 5 மார்க் கூட கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம நிறைய பார்த்து பழகின ஒரு படத்துலேருந்து இந்த சீனை வச்சோன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாதா, இது இந்த படத்தில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜவானில் நம்ம அட்லியை சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டுறோம், இது இந்த படத்தில் வச்சது, இது அந்த படத்தில் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி தான் இந்த சீரீஸில் நமக்கு நிறைய இடத்துல தோணும். அதை அவாய்ட் பண்ணியிருந்தோன்னா இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும் இந்த சீரீஸு. இந்த சீரீஸ் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 1 டைம் வாட்சபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க முடிஞ்சால் அது உங்கள் சாமர்த்தியம். ஃபேமிலியோட உட்காந்து 1 டைம் பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேணாம்னு நான் இங்கே சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ், சீரீஸ் அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.